18,000 பட்ஜெட் நீங்கள் வச்சுருக்கீங்களா? ஒரு சூப்பரான 5G மொபைல் வாங்கலான்னு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்களா? இந்த வீடியோ உங்களுக்கானது தான் மக்களே. 18,000 எக்கச்சக்கமான மொபைல்ஸ் இருக்குது. அதில் எந்த மொபைல் பெஸ்ட்டான மொபைல் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். 18,000 சூப்பரான கேமராஸ் இருக்க மாதிரி, நல்ல கேமிங் விளையாடுற மாதிரி, டிஸ்பிளே பேட்டரி எல்லாம் நல்லா இருக்க மாதிரியான ஒரு ஆல்ரவுண்டர் மொபைலை இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்த்துடலாம். ஸோ 18,000 மொபைல் வாங்க போகிறீங்கன்னா இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் என்னென்ன மொபைலில் பெஸ்ட்டாக இருக்குது, எந்தெந்த மொபைலில் என்னென்ன நெகட்டிவ் இருக்குது, என்னென்ன பாசிட்டிவ் இருக்குது, எதுக்காக இந்த மொபைல் நல்லாயிருக்கும், எதுக்காக இந்த மொபைல் வாங்கவே வேண்டாம் அப்படின்ற எல்லா இன்ஃபர்மேஷனையும் தெளிவாக பார்க்கலாம் மக்களே. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோ பெருசாக போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ 3 டாட் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ப்ளேபேக் ஸ்பீட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டு 2xல் போட்டுக்கோங்க. டைம் கொஞ்சம் சேவ் ஆகும். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்க மொபைலின் பெயர் சாம்சங் M35 தான். இந்த மொபைல்லேயும் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1000 nits பிக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. சாம்சங்கோட டிஸ்பிளே பற்றி குறைய சொல்ல முடியாது. ஸோ அதன் மாதிரி தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க. 50 மெகா பிக்சல் பிரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சாரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஹைலைட்டான விஷயம் 13 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதுலேயும் நம்மளால் 4K வீடியோ ஷூட் பண்ணிக்க முடியும். இந்த பட்ஜெட்டில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுறது ஒரு சில மொபைலில் மட்டும்தான் இருக்குது. சாம்சங் அதில் ஒன்று. அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லவே இல்லை மக்களே. இந்த பட்ஜெட்டுக்கு சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க சாம்சங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் Android 14ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. எக்ஸினோஸோட Exynos 1380 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டும், 4 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும், 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தராங்களாமா. 6,10,000 பக்கம் AnTuTu ஸ்கோர்லாம் வந்தது. எக்ஸினோஸ்னாவே ரொம்ப மொக்கையாக தான் இருக்கும் அப்படின்றது எதிர்பார்ப்பாக இருந்தது. பட் இந்த ப்ராசஸர் அந்த வகையில் நம்மளை ஏமாத்தலை, கொஞ்சம் நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம் மக்களே. 6000 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. 25 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் சாம்சங் பாக்ஸில் சார்ஜரை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. அவங்க இதை எப்போ தான் திருத்திக்குவாங்கன்னே தெரியல. ஸோ அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் தான் மக்களே. NFC-க்கான சப்போர்ட் இருக்குது. ஸோ நீங்கள் நம்மளால் டேப் அண்ட் பேலாம் பண்ண முடியும். பட் 3.5mm ஆடியோ ஜாக் இல்லை, ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட் இருக்குது. ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸும் நமக்கு இருக்குது மக்களே. 6GB 128GB வேரியண்ட்டை 18,000 பக்கம் லான்ச் பண்ணாங்க. பட் 15,000 ரேஞ்சில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் டிஸ்பிளே பண்ணுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட கேமராஸ் தான். செல்ஃபி கேமராவில் 4K வீடியோ ஷூட் பண்ண முடியுது. அண்ட் வைட் ஆங்கிள் கொடுத்துருக்கிறது எல்லாமே பாசிட்டிவ் தான். அண்ட் பர்ஃபார்மன்ஸுமே நான் இங்கே பாசிட்டிவாக சொல்லலான்னு விரும்புகிறேன். ஏன்னா அந்தளவுக்கு மோசமாலாம் இல்லை. பேட்டரி பேக்கப் ஒரு பாசிட்டிவ். சாம்சங்கோட டிஸ்பிளே அண்ட் UI எல்லாமே பாசிட்டிவ். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட்டு முன்னாடி சொன்ன மாதிரி பாக்ஸில் சார்ஜரை கொடுக்குறது இல்லை. மற்றபடி மிகப்பெரிய நெகட்டிவாக நான் எதையும் பார்க்கல மக்களே. ஓகே, இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா நீங்கள் இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிட்டு தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் iQOO Z9 தான். 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொண்ட டிஸ்பிளே இருக்குது. ஃப்ளாட் டிஸ்பிளே தான். 1800 nits பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 240 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் கொடுத்துருக்காங்க. ஓவராலாக ஒரு நல்ல டிஸ்பிளே. கர்வ் டிஸ்பிளே வேணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு மட்டும் ஒரு சின்ன ஏமாற்றமாக இருக்கும். 50+2 என்ற டியூவல் கேமரா செட்டப் தந்திருக்காங்க. 4K வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். கேமராவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் அட்டகாசமாகவே இருந்ததுன்னு சொல்லலாம். பட் என்ன வைட் ஆங்கிள் கொடுக்கல, அது ஒரு மிகப்பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமரா பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. Android 14ஓட இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. Dimensity 7200 என்ற ஒரு அட்டகாசமான பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7,10,000 AnTuTu ஸ்கோர்ஸ் பக்கம் வருது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரதாக சொல்லியிருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. 5000 mAh பேட்டரி, 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர், ஹைப்ரிட் அசிஸ்ட் ஸ்லாட் தந்திருந்தாலும் 3.5mm ஆடியோ ஜாக்கை கொடுக்க மறந்துட்டாங்க. அண்ட் இதனோட 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 சேல் பண்ணாலும் இப்போதைக்கு கம்மி விலையில் தான் சேல் ஆகிட்டு இருக்குது. அந்த ப்ரைஸிங் என்னென்னு நான் டிஸ்பிளே பண்ணிடுறேன் மக்களே. இதனோட பாசிட்டிவ், இதனோட பர்ஃபார்மன்ஸாக சொல்லலாம். கேமரா ஒன்று கொடுத்தாலும் உருப்படியாக கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். அண்ட் டிஸ்பிளே, பர்ஃபார்மன்ஸ், பேட்டரி, சார்ஜிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு வரும்போது வைட் ஆங்கிள் சென்சர் கொடுக்கல, கர்வ் டிஸ்பிளே இல்லை. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவ்ஸ் அண்ட் பாசிட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட ரீசெண்ட் ரிவ்யூ செக் பண்ணிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல்
போக்கோவோட போக்கோ X6 தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்குது. 1800 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். 1.5K ரெசல்யூஷன் கொண்ட டிஸ்பிளே அண்ட் 64 மெகா பிக்சல் OIS சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் வைட் ஆங்கிளும் 2 மெகா பிக்சல் சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும் மக்களே. 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ண முடியும். அண்ட் கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே குறை சொல்லும் வகையில் இல்லை. ஆண்ட்ராய்டு 13 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 7s Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. AnTuTu ஸ்கோர்லாம் 6,10,000 பக்கம் வருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 3 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 4 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவாங்களாமா. ஆண்ட்ராய்டு 14 லான்ச் பண்ண வேண்டிய மொபைலை 13க்கு லான்ச் பண்ணிவிட்டு 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட் கொடுக்குறாங்க. ஸோ இது கொஞ்சம் கண் துடைப்பு மாதிரி தான் இருக்குது. 14 லான்ச் பண்ணிவிட்டு 3 வருஷம் கொடுத்தா சூப்பராக இருந்திருக்கும். பட் இவங்க ஆண்ட்ராய்டு 13 லான்ச் பண்ணிட்டு தான் கொடுக்குறாங்க. ஓகே, 10 5G பேண்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க மக்களே. அண்டு 5100 mAh பேட்டரியும் 67 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குன்னு நம்ம சொல்லலாம். மற்றபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரையில் 3.5mm ஆடியோ ஜாக் இருக்குது. டால்பி அட்மாஸ் கொண்ட ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் இருக்குது. IR பிளாஸ்டர் நமக்கு கொடுத்துருக்காங்க. மற்றபடி SD கார்டு சப்போர்ட்டை இங்கே கட் பண்ணியிருக்காங்க மக்களே. 8GB 256GB வேரியண்ட்டை பேஸ் ஆப்ஷனாக கொடுத்து 22,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணாங்க. பட் இப்போது 18,000 20,000 அந்த ரேஞ்சுக்குள்ளவே சுற்றிட்டு இருக்குது. எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மக்களே. இதனோட பாசிட்டிவ்ஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவாகவே நம்ம சொல்லலாம். பிகாஸ் பேட்டரி சார்ஜிங் சூப்பராக இருக்குது. பர்ஃபார்மன்ஸுமே ஓரளவுக்கு நல்லா இருக்குது. கேமரா டிஸ்பிளேன்னு சொல்லிட்டு அட்டகாசமாக இருக்குது. டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் 1.5K ரெசல்யூஷனோட ஒரு சில மொபைல் மட்டும்தான் இருக்குது. டிஸ்பிளே டாப் நாச்சாக இருக்குது. கேமராவுமே ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இருக்குது. பர்ஃபார்மன்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுற வகையில் இல்லைனாலும் ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்டாக ஏதாவது பார்க்க முடியுதான்னு கேட்டிங்கன்னா பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை மக்களே. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேனா இந்த மொபைலோட போக்கோவோட பிராண்ட் மேலே ட்ரஸ்ட் இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சுருக்கக்கூடிய மொபைல் iQOO Z9s தான். இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனோட 1800 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோர் விசிபிலிட்டியில் மேக்ஸிமம் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது. அண்ட் 2160 ஹெர்ட்ஸ் PWM டிமிங்கும் இருக்கிறதால நைட்லேயும் அந்தளவுக்கு பிரச்சனை வரக்கூடாது. ஃப்ளிக்கரிங் இஷ்யூஸ் அந்த மாதிரி. மொத்தத்தில் ஓவராலாக ஒரு ப்ரீமியமான டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா OIS சப்போர்ட்டோடு கொடுத்துருக்காங்க. இங்கே வைட் ஆங்கிள் சென்சர் இல்லை, அதுக்கு பதிலாக 2 மெகா பிக்சல் சென்சர் டம்மி சென்சரும் கொடுத்துருக்காங்க. 4K வீடியோ 30 fps நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். ஒரு நல்ல கேமரா அவுட்புட்டே நமக்கு கிடச்சிதுன்னு சொல்லலாம். 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி நம்மளால் 1080p வீடியோ 30 fps ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் செல்ஃபி கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே இந்த பட்ஜெட்டுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருந்ததுன்னு நம்ம சொல்லலாம். ஆண்ட்ராய்டு 14 இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருக்காங்க. Dimensity 7300 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரே கொடுத்துருக்காங்க. LPDDR4X RAM டைப்பும் இருக்குது. 2 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தருவான்னு சொல்லியிருக்காங்க. 6,90,000 கிட்ட AnTuTu ஸ்கோர்ஸ் எடுத்திருந்தது. 8 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது மக்களே. 5500 mAh பேட்டரி 44 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி டிபார்ட்மெண்ட் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. மற்றபடி 3.5mm ஆடியோ ஜாக்கும் கிடையாது, SD கார்டு சப்போர்ட்டும் கிடையாது. பட் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. 8GB 128GB வேரியண்ட்டை 20,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் எக்ஸாக்டான ப்ரைஸிங்கை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மக்களே. 20,000 ரூபாய்க்கு ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தேடுறீங்கன்னா இந்த மொபைல் உங்களுக்கு நல்ல ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதனோட பாசிட்டிவ்ஸ் இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியே சொல்லலாம். பர்ஃபார்மன்ஸ் எக்ஸ்ட்ரானரிலாம் சொல்லிட முடியாது, பட் ஓகேன்னு சொல்லலாம். அண்ட் நெகட்டிவ் பாயிண்ட் வைட் ஆங்கிள் கொடுக்கல. ஸோ இந்த பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் எல்லாமே ஓகேன்னா கர்வ் டிஸ்பிளேவோட ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் வேணும்னா இந்த மொபைலை நீங்கள் ஃபுல் ரிவ்யூ செக் பண்ணிட்டு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணலாம். ஓகே மக்களே, இந்த இடத்த தக்க வச்சிருக்கக்கூடிய மொபைலின் பெயர் மோட்டோ Edge 15 Neo. இந்த மொபைலில் நமக்கு 120 ஹெர்ட்ஸ் POLED பேனல் கொடுத்துருக்காங்க. 360 ஹெர்ட்ஸ் டச் சாம்பிளிங் ரேட் இருக்குது. HDR10+க்கான சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 3000 நிட் ஸ்பீக் பிரைட்னஸ் இருக்கிறதால அவுட்டோரில் மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ ஓவராலாக ஒரு சூப்பரான டிஸ்பிளே அப்படின்னு நம்ம சொல்லலாம். பட் இது ஒரு ஃப்ளாட் டிஸ்பிளே அப்படின்றது நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. கேமரா பொறுத்த வரைக்கும் இந்த பட்ஜெட்டில் ஒரு சூப்பரான கேமரா செட்டப் இந்த மொபைலில் இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். 50 மெகா பிக்சல் ப்ரைமரி கேமரா, சோனியோட லிட்டியா 700C என்ற ஒரு சென்சார் ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட கொடுத்துருக்காங்க. 10 மெகா பிக்சல் டெலஃபோட்டோ சென்சார் கொடுத்துருக்காங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க.
32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா செட்டப்புமே இருக்குது. ஆல் 4 சென்சார்லேயுமே நம்மளால் 4K வீடியோன்றது 30 FPS வரைக்கும் ஷூட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான கேமரா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் நான் பார்த்ததில்லை இந்த பட்ஜெட்டில். ஸோ மோட்டோ இங்கே நல்லா ஜாப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். கேமராவோட பர்ஃபார்மன்ஸுமே ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் மட்டும் நல்லா இல்லாமல் ஓவராலாக பார்க்கும்போதுமே நல்லா இருந்தது. ஆஃப் பேப்பருமே சரி. அண்டு பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது இங்கே Dimensity 7300 கொடுத்துருக்காங்க. Android 14ஓட தான் இந்த மொபைலை லான்ச் பண்ணியிருந்தாங்க. LPDDR4 எக்ஸ்ட்ரா UFS 2.2 ஸ்டோரேஜில் கொடுத்துருந்தாங்க மக்களே. 5 வருஷம் ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 5 வருஷம் செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் தரும்னு சொல்லிட்டு மோட்டோ இங்கேயும் மாஸ் பண்ணியிருந்தாங்க. 6,60,000 பக்கம் AnTuTu ஸ்கோரும் வந்தது. ஸோ ஓவராலாக பர்ஃபார்மன்ஸ் டீசென்ட்டுன்னு சொல்லலாம். அண்ட் பேட்டரின்னு வரும்போது 4310 mAh பேட்டரியும் 68 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் 15 வாட் ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்து மாஸ் பண்ணியிருந்தாங்க மோட்டோ அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அடுத்தபடி எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்னு வரும்போது மிலிட்ரி கிரேட் 810H அப்படின்ற ஒரு ப்ரொடக்ஷன் சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க. ஸ்டீரியோ ஸ்பீக்கர் சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. NFC சப்போர்ட் இருக்குது. டால்பி அட்மாஸுமே இருக்குது. IP68 ரேட்டிங் இருக்குது. ஸோ ஓவராலாக நிறைய எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோடு இந்த மொபைலை கொடுத்துருக்காங்க. 8GB 256GB வேரியண்ட்டை 25,000 பைக் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் விலை கம்மியாக தான் சேல் ஆகிட்டுருக்கு. ஸோ இதனோட பாசிட்டிவ்ஸ்னு பார்க்கும்போது எல்லாத்தையுமே நம்ம பாசிட்டிவாகவே சொல்லிடலாம். டிஸ்பிளே ஆகட்டும், கேமராவாகட்டும், அண்டு பேட்ரி கொஞ்சம் நெகட்டிவ் தான். பட் ஃபாஸ்ட் சார்ஜிங் பெட்டராக இருக்குது. எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ மொத்தத்தில் கேமராக்காக ஒரு நல்ல ஆல்ரவுண்டிங் மொபைல் தரீங்கன்னா மோட்டோ H50 Neo சூப்பராக இருக்கும் மக்களே. நெகட்டிவ் பாயிண்ட் முன்னே சொன்ன மாதிரி பேட்ரி கொஞ்சம் கம்மி, பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் கம்மி. ஸோ இது மட்டும் ஓகேனா இந்த மொபைலோட ஃபுல் ரிவ்யூ பார்த்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம் மக்களே. ஓகே மக்களே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸையும் பார்த்துருப்பீங்க. எந்த மொபைல் வாங்கலாம் அப்படின்ற உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் நீங்கள் எந்த மொபைலை செலக்ட் பண்ணிருக்கீங்களோ அதனோட ஃபுல் ரிவ்யூவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, மொபைலில் இருக்க பிரச்சனைகளை மொபைல்ஸ் பிராண்ட்ஸு அப்டேட் மூலமாக சரி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி நான் நெகட்டிவ்ஸாக சொன்ன விஷயத்தை கூட மொபைல் பிராண்ட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ அதுக்காக தான் ரீசெண்டாக யாராவது ஃபுல் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அண்ட் அந்த ஃபுல் ரிவ்யூ நீங்கள் பார்த்துட்டு வாங்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு இன்னுமே பெட்டரான இன்ஃபர்மேஷன்றது கிடைக்கும். ஓகே மக்களே, இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நம்ம சேனலில் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.